பால் கேசரி நம்ம செய்ய போறோம். என்ன எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். முதல்ல வறுக்கிறது. இப்போ ஒரு கரண்டி நெய் ஊற்றிக்குவோம். இப்போ இதால 1.5 கப்பு ரவை போட்டு இதை வறுக்கணும். இப்போ பாருங்க எவ்வளோ அழகா சேவை வறுத்து வந்தாச்சு. இதை வேற யானத்துக்கு இப்ப மாத்தி இப்ப பால் கேசரி 1.5 கப்பு ரவை போட்டுக்கிட்டு பால் கொதிக்கணும். தண்ணி இதால 2.5 கப்பு தண்ணி பாலை நல்லா கொதிக்க வைப்போம். கொதிக்க வச்சுட்டு அடுத்ததை பார்ப்போம். பால் கொதிச்சு வரட்டும். இப்ப கேசரி இது ஊற்றிக்குவோம். கேசரி குக்கர்ல ஊற்றிட்டோம். இதுல ஒரு 2 ஸ்பூனு அவ்வளோதான். கொதிச்சு வரட்டும். என்ன அப்புறமேட்டு கொதிச்சு வந்தவங்க ரவையை போடணும். இப்போ லேசா கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம். அப்புறமேட்டு ஏலக்காய் பொடி போட்டுக்குவோம். எல்லாம் போட்டாச்சு. நல்லா கிண்டி விட்டு வறுத்து வச்சிருந்த நெய் ரவைய போடுவோம். நல்லா கிண்டி அடி பிடிக்காம அதை கொண்டிட்டு வருவோம். பால் கீச்சு நீங்களே செஞ்சு பாருங்க இது எப்படி இருக்குதுன்னு. ஆனா அடி பிடிக்காம கிண்டிட்டு வரணும். இதுக்கு மேல அப்புறமேட்டு நெய், முந்திரி, திராட்சை என்ன இது பண்ணி மேல ஊற்றி இறக்கணும். கட்டி இல்லாம கிண்டிட்டு வரணும். இப்போ இதாகிடுச்சு. இறக்கிட்டு அடுத்து முந்திரி திராட்சை போட்டு நெய்யில் ஊற்றி அதை கொஞ்சம் வேக வச்சு இது மேலே ஊற்றி கிண்டுவோம். நெய் ஊற்றி வச்சுக்கிறோம். கொஞ்சம் சூடாகட்டும். சூடாகணும்னா முந்திரி திராட்சையை போடுவோம். இப்போ முந்திரி பயிறு ஒரு 3/4 கப்பு, திராட்சை 1 கப்பு போட்டு அது பொரிஞ்சு வரட்டும். பாருங்க திராட்சை எல்லாம் எவ்வளோ அழகா இதாகி வந்திருக்குது. என்ன இப்போ அந்த ரவையில கேசரியில் அதை ஊற்றி இது பண்ணுவோம். நெய் ஊற்றி கொஞ்சம் அடுப்பில் போட்டு கிண்டி இறக்கிடுவோம். பாருங்க எவ்வளோ அழகா எல்லாம் எவ்வளோ அழகா வாடை எவ்வளோ சூப்பராக அழகா வாடை இருக்கு பாருங்க. நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு கமெண்ட்ல சொல்லுங்க. பாருங்க மசாலா எவ்வளோ அழகா இருக்குது பாருங்க. வாசனையா மனமா இருக்குது. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு என்ன கமெண்ட்ல பதில் சொல்லுங்க. சாப்பிட்டு செஞ்சு பார்த்து செஞ்சு சாப்பிட்டுட்டு எனக்கு பதில் சொல்லுங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்குவோம்.
இது எங்கள் மாப்பிள்ளையோட ரெசிபி. எங்கள் மாப்பிள்ளை தான் செஞ்சுருக்காங்க. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.